மணிரத்னம் என்ற பெயர் இந்திய சினிமாவின் பொற்காலத்தின் ஒரு முக்கிய அத்தியாயம். அவர் வெறும் திரைப்படங்களை உருவாக்கவில்லை, அவர் ஒரு புதிய சினிமா மொழியை உருவாக்கினார். அவரது படங்கள் கதை சொல்லும் முறையிலும், தொழில்நுட்பத்திலும், உணர்வு பூர்வமான ஆழத்திலும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தின. இந்திய சினிமாவின் எல்லைகளைத் தாண்டி உலக அரங்கில் தமிழ் சினிமாவை நிலைநிறுத்தியதில் அவரது பங்கு அளப்பரியது. 1976 வெளியான மௌன ராகம் தமிழ் சினிமாவின் காதல் கதைகளுக்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளித்தது. நகர்ப்புற உறவுகளின் சிக்கல்களையும் ஒரு பெண்ணின் மனநிலையையும் இவ்வளவு நுட்பமாக பதிவு செய்த படம் அதுவரை இல்லை. மோகன் மற்றும் ரேவதியின் நடிப்பு, இளையராஜாவின் இசை என அனைத்தும் ஒரு மாயாஜாலத்தை நிகழ்த்தின. இது நவீன காதல் கதைகளுக்கு ஒரு புதிய இலக்கணத்தை வகுத்தது. நாயகன் ஒரு காவியம். தி காட்ஃபாதர் படத்தால் ஈர்க்கப்பட்டு உருவான இந்த படம் வேலு நாயக்கரின் வாழ்க்கை பயணத்தை அழுத்தமாக பதிவு செய்தது. கமல்ஹாசனின் நடிப்பு, சந்தோஷ் சிவனின் ஒளிப்பதிவு, இளையராஜாவின் பின்னணி இசை என அனைத்தும் இந்திய சினிமாவின் உச்சத்தை தொட்டன. இது வெறும் ஒரு கேங்ஸ்டர் படம் அல்ல, அது ஒரு மனிதனின் உணர்வு பூர்வமான கதை. அக்னி நட்சத்திரம் ஒரு ஸ்டைலான, வேகமான திரைப்படம். இரண்டு மாற்றாந்தாய் சகோதரர்களுக்கு இடையிலான உறவுச் சிக்கல்களை இது ஆராய்ந்தது. இளையராஜாவின் இசை, பி.சி. ஸ்ரீராமின் ஒளிப்பதிவு என அனைத்தும் படத்திற்கு ஒரு தனித்துவமான அழகை கொடுத்தன. இது மணிரத்னத்தின் காட்சி மொழிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அஞ்சலி ஒரு நெகிழ்ச்சியான கதை. மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தையின் வாழ்க்கையை மையமாக வைத்து குடும்ப உறவுகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது. இந்த படம் தேசிய விருதுகளை வென்றதுடன் பார்வையாளர்களின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்தது. இது மணிரத்னத்தின் உணர்வு பூர்வமான பக்கத்தை வெளிப்படுத்தியது. தளபதி ஒரு நவீன மகாபாரத காவியம். கர்ணன் துரியோதனன் உறவை அடிப்படையாகக் கொண்டு ரஜினிகாந்த் மற்றும் மம்மூட்டியின் நடிப்பில் உருவானது. இளையராஜாவின் இசை, சந்தோஷ் சிவனின் ஒளிப்பதிவு என அனைத்தும் படத்திற்கு ஒரு பிரம்மாண்டமான தோற்றத்தை கொடுத்தன. இது ஒரு பாக்ஸ் ஆபீஸ் வெற்றியாகவும் விமர்சன ரீதியாகவும் பாராட்டப்பட்டது. ரோஜா ஒரு தேசபக்தி காதல் காவியம். காஷ்மீர் தீவிரவாத பின்னணியில் அமைந்த இந்த படம் ஏ.ஆர். ரஹ்மானை இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தியது. அவரது இசை படத்தின் உணர்வு பூர்வமான ஆழத்தை மேலும் அதிகரித்தது. இந்த படம் தேசிய அளவில் பெரும் வரவேற்பை பெற்றது. பம்பாய் ஒரு சர்ச்சைக்குரிய ஆனால் முக்கியமான திரைப்படம். 1993 பம்பாய் கலவரங்களின் பின்னணியில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தியது. ஏ.ஆர். ரஹ்மானின் இசை படத்தின் உணர்வு பூர்வமான தாக்கத்தை மேலும் அதிகரித்தது. இது ஒரு துணிச்சலான படைப்பு. இருவர் ஒரு அரசியல் காவியம். தமிழகத்தின் இரண்டு முக்கிய அரசியல் ஆளுமைகளின் வாழ்க்கையை அடிப்படையாகக் கொண்டது. மோகன்லால் மற்றும் ஐஸ்வர்யா ராயின் நடிப்பு, சந்தோஷ் சிவனின் ஒளிப்பதிவு என அனைத்தும் படத்திற்கு ஒரு வரலாற்று பெருமையை கொடுத்தன. இது மணிரத்னத்தின் மிகச்சிறந்த படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. அலைபாயுதே ஒரு கல்ட் கிளாசிக் காதல் படம். நவீன இளைஞர்களின் காதல், திருமணம், உறவுச் சிக்கல்களை யதார்த்தமாக பதிவு செய்தது. ஏ.ஆர். ரஹ்மானின் இசை இந்த படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணம். இது ஒரு புதிய தலைமுறைக்கு காதல் கதைகளைச் சொல்லும் விதத்தை மாற்றியது. கன்னத்தில் முத்தமிட்டால் ஒரு தீவிரமான, உணர்வு பூர்வமான திரைப்படம். இலங்கை உள்நாட்டுப் போரின் பின்னணியில் ஒரு தத்தெடுக்கப்பட்ட குழந்தையின் கதையைச் சொன்னது. அரசியல் மற்றும் மனித உணர்வுகளை அழகாக கலந்த இந்த படம் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பாராட்டப்பட்டது. மணிரத்னம் வெறும் ஒரு இயக்குனர் அல்ல, அவர் ஒரு கதை சொல்லி, ஒரு கலைஞர், ஒரு புரட்சியாளர். அவரது படங்கள் இந்திய சினிமாவின் தொழில்நுட்ப தரத்தையும் கதை சொல்லும் ஆழத்தையும் உயர்த்தின. அவர் பல புதிய திறமைகளை அறிமுகப்படுத்தினார். அவரது ஒவ்வொரு படமும் ஒரு தனித்துவமான அனுபவம். அவை வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அவை சமூகத்தின் பிரதிபலிப்புகள், மனித உணர்வுகளின் ஆழமான ஆய்வுகள். மணிரத்னம் இந்திய சினிமாவின் ஒரு கலங்கரை விளக்கம். அவரது படைப்புகள் காலத்தால் அழியாதவை.